ஜிஎம் அதாவது ஜென்ரல் மோட்டார் கார்பரேஷன் கம்பெனியில் ஷெவ்ரலே மற்றும் ஹோண்டியாக் அப்படிங்கிற கார் மாடலுடைய டிவிஷனில் அவர் வேலை செஞ்சார். அவர் அந்த காலத்திலே பயங்கரமான க்ரியேட்டிவிட்டியோடையும் நல்ல ஒரு துணிச்சலோடையும் வேலை செஞ்சதுனால கிட்டத்தட்ட 40 வயசுலேயே அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் கம்பெனியில் பெரிய ஆளாக வராரு. அதுக்கு பிற்பாடு பிரசிடெண்ட்டாக மாறது கூட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அதுக்குள்ளே அவர் ப்ரெஸ் மீட்டில் ஜென்ரல் மோட்டார் கார்பரேஷனில் நடக்கிற பல இன்டர்னல் பாலிடிக்ஸை பற்றி அவர் ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக வெளியே சொல்லிடுறாரு. அதனால் அவரை எல்லோரும் சேர்ந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவருக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது மட்டும் பிடிக்கலைங்கிறது ஒரு காரணம் இல்லை, அவருக்கு தனியாக ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட நாள் கனவும் கூட. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தனியாக டெலோரியன் கார் கம்பெனியை அவர் துவங்குறாரு. அவர் வடிவமைச்ச காரினுடைய மாடல் பேர் DMC-12. இந்த DMC-12 காரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்